இன்னைக்கு நம்ம கேக் இட்லி தாங்க பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? என்னடா இது கேக் இட்லியா அப்படின்னு நல்லா யோசிப்பீங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்கள். அதுக்கு சூப்பரான ஒரு காம்போனா வேர்க்கடலை சட்னி தான். அந்த காலத்தில் நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் செஞ்சு சாப்பிடுவாங்கள்ல சிம்பிளாக, அந்த மாதிரி ஒரு வேர்க்கடலை சட்னி. வாங்க பார்க்கலாமா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுபஸ்ரீ ஜமுனா சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் வேர்க்கடலை சட்னியும் கேக் இட்லி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வேர்க்கடலையை நான் வறுத்து இந்த மாதிரி தோலெல்லாம் எடுத்து வச்சுருக்கேங்க. ரொம்ப தோலெல்லாம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப அந்த தோல் கருகாமல் நம்ம வறுத்து சிம்லேயே வறுத்து எடுத்து வச்சோம்னா அந்த தோல் நல்லது தான். ஸோ அதையும் எடுத்துக்கலாம். நான் ஒரு 3 கைப்பிடி அளவு எடுத்துக்கினேங்க. இப்போ 1½ மிளகா, காஞ்ச மிளகா எடுத்திருக்கேன். இதுக்கு காஞ்ச மிளகா தான் போடணும். புளி, பூண்டு, கொஞ்சமாக கறிவேப்பிலை, தேவையான அளவு கல்லுப்பு, அவ்வளோதாங்க. இது வேறு எதுவுமே தேவையில்ல. செம சூப்பராக இருக்கும் இந்த சட்னி. இதுக்கு களிக்கு கூட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குங்க. களி சாதத்துக்கு கூட போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. இந்த அளவு திக்காக இருக்க பாருங்கள். இப்போ நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு சிலர் திக்காக வேணும்னுவாங்க, ஒரு சிலர் தண்ணியாக வேணும்னுவாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வேர்க்கடலை சட்னி. இப்போ எத்தனையோ விதவிதமாக சட்னி வந்தாலும் இந்த வேர்க்கடலை சட்னிக்கு ஈடு எதுவுமே இல்லைன்னு தான் சொல்ல முடியும். கடுகு, உளுந்து போட்டு நல்லா தாளிச்சிட்டு, அது கூட கொஞ்சமாக காஞ்ச மிளகாய், கறிவேப்பிலை போட்டு நம்ம தாளித்து சட்னியில் போட்டோம்னா சூப்பரான வேர்க்கடலை சட்னி ரெடிங்க. அது கூட நான் கேக் இட்லி தான் பண்ணியிருக்கேன். கேக் இட்லினா என்னன்னு தானே பார்க்குறீங்க. கருப்பு கவுனி அரிசியும் கருப்பு உளுந்தும் தான் நான் போட்டு இட்லி பண்ணியிருக்கேன். அவ்வளோ ஒரு சூப்பர் சாஃப்டாக வந்திருக்கு இட்லி. இதுக்கு நான் சோடா உப்பெல்லாம் எதுவுமே சேர்க்கல. ரொம்ப அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குது. எப்பயும் போல் ஒரே மாதிரி நம்ம இட்லி தட்டில் ஊற்றாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க. உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு கேக் இட்லியும் செஞ்சு கொடுங்க. சூப்பராக சாப்பிடுவாங்க. நான் குட்டியாக ஒரு தட்டில் தாங்க ஊற்றிருந்தேன். எடுக்கும்போதே அதனோட சாஃப்ட்னஸ் உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா? அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருந்தது. இப்போ நான் அதை கட் பண்ணியும் காமிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோ ஒரு சாஃப்டாக அதை கட் ஆகுது. இதை நம்ம குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் மாதிரி இல்லைனா ஃப்ரைடு இட்லி அந்த மாதிரி கூட செஞ்சு கொடுக்கலாம். நான் இன்றைக்கி வேர்க்கடலை சட்னியோடு தாங்க சாப்பிட போகிறேன். டிஃப்ரெண்ட்டாக நம்ம இந்த மாதிரி ஷேப்பில் செஞ்சு கொடுத்தாலும் அவங்க சாப்பிடுவாங்க. தினமும் ஒரே மாதிரி ரவுண்டாக செய்யாமல் கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இதனோட அளவை நான் வீடியோவில் சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேங்க. ரொம்ப சாஃப்டாக இருந்தது பாருங்கள். இதுக்கு முன்னாடி வெறும் கருப்பு கவுனி அரிசி மட்டும் தான் போட்டு இருந்தேன். ஆனால் இப்போ நான் உளுந்தையும் சேர்க்க ஆரம்பிச்சிட்டேன். கருப்பு உளுந்து தான் போட்டு இருந்தேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக சாஃப்டாக இருந்தது. வாங்க இப்போ நம்ம வேர்க்கடலை சட்னியோட சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதை விட வேறு என்னங்க சைட் டிஷ்ஷு வேணும்? அவ்வளோ சூப்பராக இருக்குது. அந்த காலத்தில் இவ்வளோ சிம்பிளாக தான் பண்ணாங்க. நீங்கள் எந்த மாதிரி வேர்க்கடலை சட்னி எல்லாம் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சுபஸ்ரீ ஜமுனா சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய நம்மளோட சேனலில் ஹெல்த்தியான ரெசிபியெல்லாம் போட்டிருக்கு. கண்டிப்பாக மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பாருங்கள் எவ்வளோ நான் அந்த புட்டு நான் அதை காமிக்கிறேன். அந்த இட்லி அவ்வளோ சாஃப்டாக இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.